ஒருவர் ஒரு பெண் பிள்ளை அல்லது 2 பெண் பிள்ளை, அந்த பெண் பிள்ளைய வந்து பக்குவமா வளர்க்கிறார். பருவ வயதை அடைந்து திருமண வயசு வர வரைக்கும் அல்லது மரணிக்கின்ற வரைக்கும் அந்த பெண் பிள்ளைகளை பக்குவமா கவனத்தோட வளர்க்கிறார். அப்படி இல்லைன்னா ஒரு சகோதரி 2 சகோதரிகளை வளர்க்கிறார். இப்படி யார் பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பேற்று அழகான முறையில் வளர்க்கிறார்களோ அவங்க நாளை மறுமையில் என்னோடு இருப்பாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது என்பது பாதுகாப்போட, பண்போட, அழகான பக்குவத்தோட அவங்க வளர்க்கிறது என்பது சாதாரணமானது இல்லை. அப்ப இந்த ஒரு விஷயத்தை யார் கையில் எடுத்து இதுக்காக வேண்டி மெனக்கெட்டு உழைத்து அவங்களுக்குரிய பராமரிப்பை செஞ்சு வளர்க்கிறாங்களோ, அது சகோதரியாக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், இப்படி வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம். இன்னைக்கு சமூகத்தை நீங்க பாருங்க, பெருமளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது, முன்னாடி எல்லாம் பேஸ்புக், யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் அதிகமா இருக்க மாட்டாங்க. இப்ப இஸ்லாமிய பெண்கள் முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்பவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதுல வந்து ஆபாசமான வீடியோக்கள், அருவருக்கத்தக்க வீடியோக்கள், மார்க்கத்துக்கு முரணான வீடியோக்கள், ஒரு நல்ல உபதேசம் பயனுள்ளது அவசியமானதா அப்படின்னா அப்படி கிடையாது, முழுக்க முழுக்க தேவையற்றது. இதை போடுவதால் சமூகத்துக்கும் பயன் அல்ல, நமக்கும் பயன் அல்ல, மாறாக இதனால் கேடும் பெரிய பாதிப்பும் தான் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இருக்கு. அது மாதிரியான வீடியோக்களை எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் சின்ன வயசுல இருந்து வளர்க்கும் போது அதை சொல்லி வளர்க்கல. சின்ன வயசுல என்ன செய்யறாங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா மாமாவுக்கு அந்த பாட்டு பாடி காட்டு, உம்மா சொல்றது, மாமாவுக்கு அந்த பாட்டு பாடி காட்டு, சாச்சாவுக்கு இந்த பாட்டு பாடி காட்டு, மச்சிக்கு இந்த பாட்டு பாடி காட்டு, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி காட்டு, என் பிள்ளை இந்த பாட்டுக்கு நல்லா டான்ஸ் ஆடும். இப்படி சின்ன வயசுல பார்க்கணும். அப்ப என்ன செய்யறது? பெரியாளானா இவங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. சின்ன வயசுலயே ஸ்கூல்ல ஆனுவல் டே வச்சிருப்பாங்க, நீ டான்ஸ் ஆடல, அந்த பிள்ளை டான்ஸ் ஆடுது, நீ ஆடு. இப்படி சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறது? பாட்டுக்கும் ஆட்டத்துக்கும் ஆபாசத்துக்கும் நாமளே வழி வைக்கிறது. உள்ள உட்கார்ந்து இருக்கோம், அம்மா உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன படம்? டிவியில என்ன ஓடுது? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி இருக்கணும், ஆபாசமான காட்சிகள், அருவருக்கத்தக்க காட்சிகள் உட்கார்ந்து பாக்குறோமே. இதை பார்த்து பார்த்து அந்த சமூகத்தில் உள்ள பெண்கள் வளர்றாங்க சின்ன வயசுல இருந்தே. பெரிய வயதானா அது அவங்க தனிப்பட்ட அவங்களா தேடி போறது ஒண்ணு. சின்ன வயசுல நாமளா தானே காட்டுறோம், நாமளா தானே அதுக்குள்ள அவங்களை கொண்டு போய் நிப்பாட்டுறோம். சின்ன வயசுல பிறக்கும் போதே அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க. அப்ப நம்மளே பாக்குறாங்க, நாம பாக்குற காட்சிகளை பாக்குறாங்க, நம்மோடு பயணிக்கிறாங்க, நம்ம பேசுறது நாம சொல்றது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. அப்ப அதன் அடிப்படையில தான் என்ன செய்யறாங்க, வளர்றாங்க. அப்ப இப்படி நாம ஒரு பிள்ளைகளை வளர்த்தோம்னா என்னத்துக்கு ஆகுறது? இன்னைக்காவது யாராவது என் பிள்ளை இந்த மாதிரி சூறா ஓதுதுங்க அப்படின்னு சொல்லி அதிகமா சொல்றதை பாக்குறோமா? எல்லாம் பாட்டு, முழுக்க முழுக்க இன்னைக்கு எல்லாம் சினிமா மோகம். அந்த டைலாக் என் பிள்ளை எப்படி பேசுன்னு பாருங்க, இந்த டைலாக் எப்படி பேசுன்னு பாருங்க அப்படின்னு இப்படியே தான் வளர்க்குறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு பிள்ளையை வளர்ப்பவர்கள் இது மறுமையில் ஒரு குற்றமாக நிற்கும். ஏன்னா அல்லாஹ் எடுக்கிற அப்படிதான் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், தங்கள் பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாங்க. பிள்ளை என்பவர்கள் அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள். எல்லாருக்கும் பிள்ளை இருக்கிறது இல்லையே, அதுல பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லையே. பெண் பிள்ளைகளை சொல்ல போனா நாம வந்து ஒரு இழிவு நிலை பார்க்கிற ஒரு சமூகமாக இருந்தோம். இப்ப அல்லாஹ்வோட கிருபையால அது கொஞ்சம் மாறி சிலர் பெண் பிள்ளைகள் ஆசைப்படக்கூடிய ஒரு நிலை மாறி இருக்கு. அப்ப இப்படி இருக்க நேரத்துல அந்த பிள்ளைகள் அழகான முறையில் வளர்க்கணுமா இல்லையா? நாளைக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வீட்டுக்கு திருமணம் ஆகி போவாங்க. இப்ப அந்த வீட்டுல இந்த பெண் பிள்ளைகளோட சில செயல்பாடுகளை பார்க்கும்போது என்னடா வளர்த்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தோணிடக்கூடாது, நம்ம மேல குற்றம் வந்துடக்கூடாது இல்ல. அப்ப அவங்க வந்து நல்ல முறையில வளர்க்கப்பட வேண்டும். சின்ன வயசுலயே அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பக்குவமாக, ஆண் பிள்ளைகளை விட ஆண்களை விட இவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஆணாவது என்ன செய்வான்னா ஒரு சமூக கூட்டமைப்போட பழகிட்டு இருக்கிறான், மக்களோட பழகிட்டு இருக்கான், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன செய்யணும். வெளியிடங்களுக்கு போகும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவனுக்கு சில விஷயங்கள் அனுபவ ரீதியா தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பெண்களுக்கு எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? அதை நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அதை சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொரு விஷயமாக. ஆனா இன்னைக்கு அதுக்கு நேரமே கொடுக்கறது இல்லையே. அவங்களோட பேசுறதோ அவங்களோட தொடர்பு ஏற்படுத்துறதோ இந்த மாதிரி செய்யறது இல்லை. அப்படி நாம செய்யணும். சில நேரங்கள் அவங்க செய்யற தப்பை கண்டிக்கணும், அவங்களுக்கு நல்ல நேரத்துல ஆறுதலாக இருக்கணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து
தன் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சில நேரங்கள்ல கோவப்படும் போது, சில நேரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கும்போது அந்த நிகழ்வுகளை கண்டிக்கிறாங்க. இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதுல உதாரணத்துக்கு ஒரு தடவை சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக உது செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. தொழுகைக்காக ரெடியா போறதுக்கு இருக்கிறாங்க. இக்காமத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஒரு சின்ன தகராறு, பிரச்சனை. ரசூலுல்லாஹ் அடிப்படையா வச்சுதான் வருது. இப்ப ரசூலுல்லாஹையும் போக விட மாட்டேங்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வழியா வந்து அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகைக்கு நேரம் ஆயிட்டு அவங்க வாயில மண்ணெண்ணெய் போட்டு நீங்க தொழுகைக்கு போங்கன்னு கண்டிச்சுட்டு போயிடுறாங்க. போயிட்டு தொழுது முடிச்ச உடனே வர்றாங்க. இந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என் தந்தை தொழுவ போயிருக்காங்களா, வந்து என்ன செய்வாங்கன்னா இனி திட்டுவாங்க, இனி அடிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியாவே என்ன செய்யறாங்க, வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை கண்டிக்கிறாங்க. நீங்க தொழுவைக்கு ரசூலா உடம்பு என்ன ரசூலாவுக்கு முன்னாடி ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்கள கட்டுப்படுத்தும் வகையில ஒரு இதா அடிக்கிறாங்க. அப்ப இது மாதிரி தப்பு செய்யும் போது கண்டிக்க வேண்டும். அதே போல அரவணைப்புலையும் அவங்களை மிஞ்ச முடியாது. அரவணைப்புலையும் அவங்க ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து உடல்நிலை பாதிப்புட்டு உறங்கி கொண்டிருக்கும் போது அவங்க மேனியில முத்தமிட்டு அவங்க பாசத்தோட என்ன செய்யறாங்கன்னா உடல்நிலை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. பெண் பிள்ளையா இருக்கும்போது நாம என்ன செய்வோம்னா பக்கத்துல போக மாட்டோம். இன்னைக்குள்ள தந்தையோட நிலைமை, அது வயசாயிட்டு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு தள்ளி நிற்போம். அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆனா இருந்தாலும் நம்ம புள்ள தானே, பாசத்தை பரிமாறுறாங்க. அவங்க மேனியில நெத்தியில முத்தமிட்டு என்னம்மா இப்படி இருக்க, உடம்பு எப்படி இருக்கு, பாசத்தையும் காட்டணும், பரிவையும் காட்டணும், கண்டிப்பும் எங்க இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்ப இந்த அழகான முறையில நாம அவங்க வளர்க்கும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிற பாக்கியம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கும், அதன் மூலம் குடும்பம் நல்லா இருக்கும், சமூகம் நல்லா இருக்கும். உதாரணம் சொல்றதா இருந்தா ஒரு திருமண வாழ்க்கையில பெண்களுடைய பங்கு எந்த அளவுக்கு அவசியம் தெரியுமா? கணவன் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில சண்டை இருக்காது. கணவன் பொறுமையா இருக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்காது. ஆனா மனைவி பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில துன்பம் இருக்காது, இன்பம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். கணவன் வந்து பொறுமையா இருக்கும் போது பிரச்சனை வராம இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது, பிரச்சனை வராம இருக்கும். இதே மனைவி அவங்க வந்து பொறுமையா அமைதியா இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி பெண்களுடைய பங்கு பெருமளவு இருக்கும்போது என்ன செய்யணும், நாம அவங்களை அழகான பக்குவத்தோடு வளர்க்கணும். இதை ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டுறாங்க. இது மறுமையில் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கு, நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று தரக்கூடியதா இருக்கு. இப்ப இதுல ரசூலுல்லாஹ் வந்து சகோதரிகளையும் சொல்றாங்க, சகோதரிகளை நீங்க அந்த மாதிரியா வளங்க. இன்னைக்கு சகோதரிகள் அவங்களுக்கு வந்து சகோதரர்கள் பொறுப்பேற்றுக் கொள்றது இல்லை, தாய் தந்தை தான் பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. சகோதரர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு அவங்களும் என்னுடைய தங்கச்சி அப்படின்னு வளர்க்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு பொறுப்புதாரிகளாக இருக்கணும். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இவங்க வரலாற்றை நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 சகோதரிகள் இருக்கிறாங்க. 9 சகோதரிகள். இவங்க தந்தை உகது போர்ல கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுறதுக்கு முன்னாடி நீ தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறணும், எனக்கு சில கடன் இருக்கு அதை அடைச்சிரு, சகோதரிகள் நல்ல முறையில பார்த்துக்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்காக வேண்டி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏற்கனவே திருமணம் ஆகி விதவையாக இருப்பாங்களா இல்லையா, இவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு முறை கேட்கும்போது நீங்க யாரை திருமணம் செஞ்சீங்க, கண்ணியவா அல்லது கண்ணி கழிந்த பெண்ணையானா, நான் வந்து கண்ணி கழிந்த பெண்ணை தான் திருமணம் செஞ்சேன். ஏன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களை இவங்க நல்லா பார்த்துக்கணுமா இல்லையா, இவங்களும் அதே வயசு இருந்தாங்கன்னா சரியா இருக்காது. அப்ப தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இது போன்று நாமும் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பதற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் ரசூலுல்லாஹ் இதுல சில செய்திகளை சொல்றாங்க, நற்குணம் உள்ள மக்கள் அவங்களும் மறுமையில் நம்மோடு இருப்பாங்க என்று சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது போன்ற தன்மையில் நம் வாழ்வில் நாம் ஏற்படுத்திக் கொண்டு நபியோடு இருக்கக்கூடிய மக்களாக இருப்போமாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.